லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிக்கிறன்றதுலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா பிரச்சனை கொடுக்குறது நான் தானே. நம்மளுக்கு பிறக்கும் போதே வீட்டில் தெரிஞ்சிச்சுல. ஏன்னா நான் பிறக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க குறைப்பிரசத்தில் பிறந்தேன் ரொம்ப, அப்பயே நான் பிரச்சனை கொண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. அப்பயே எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே. ஏன்னா தங்கச்சி பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா உடனே பர்மனெண்ட் ஆகிட்டார் ஆஃபீஸில். அப்பா அப்பா ஈபில் தெரிஞ்சிருக்காரு. தங்கச்சி பிறந்த உடனே பர்மனெண்ட் ஆகிட்டாரு. இது எங்கள் அம்மா சொல்லி காட்டாங்க. ஆனால் நீ பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. நான் அப்போ முடிவு பண்ணேன் ஓகே அடுத்து இந்த 29 வருஷம்ல அம்மாவுக்கு இப்போ தான் பிரச்சனை கூட ஸ்டார்ட் பண்ணி. அதாவது பிரச்சனை கொடுக்குறன்றது வந்து இப்போன்னு இல்லை, அது பிறந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், இப்போ சன் டிவியில் வந்து புதுசாக ஒரு ஷோ ஆங்கர் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு எபிசோடுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி மீடியா மேஷனில் பிரச்சனை பண்ணதா? இந்த மாதிரி இப்போ நீ தான் எனக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு. நான் பிரச்சனை கொடுக்கறது வேற, இப்போ நீ பிரச்சனை பண்றது வேற. அதாவது நீங்க இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னது? அந்த அருணுக்கு பிறந்ததுல இருந்தே பிரச்சனை வரும்போது இந்த அருணுக்கு அப்படித்தானே இருக்கும். அதான் சொல்ற அருண், அது அருண் பேர் வச்சு நடக்குமோ? நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இந்த அருண் சபிக்கப்பட்டவர்கள் இவங்கலாம். அருண் கார்த்திக், இப்போ கடவுள் வந்து உன் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன கேட்ப? அதிர்ச்சரனுக்கு ஒரு நல்ல பேர் கொடுன்னு கேட்பேன். நான் எழுந்து கொஞ்சம் போய்க்கலாமா? என்ன பண்ணுவீங்க? சத்தியமா சொல்றாரு கார்த்திக், 27 ஒரு அருணோட வழி இன்னொரு அருணுக்கு தான் தெரியும். சத்தியமா சொல்றா, 7 வருஷமா சொன்னல என்பிஎன் தெரியும் ஒரு தடவை கூட அவன் இந்த மாதிரி வார்த்தை கேட்டது இல்லடா. ஏன் எங்க வீட்டுல கூட இது வரைக்கும் 29 வயசா போகுது, இன்னும் கொஞ்சம் முடி கொட்டிடும் சைட்லாம். ஆனா இப்ப அவனுக்கு கல்யாணத்தை பத்தி எடுக்கவே மாட்டாங்க, பேச்சு எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ எனக்கு கடவுள் வந்து நின்னா உன் லைஃப்ல என்னன்னு கூட கேட்காம கண்டிப்பா முதல் பத்திரிக்கை நாங்க 2 பேரும் சேர்ந்து அருண் கார்த்திக் இன்விடேஷன் வைப்போம். இதுக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஸோ அதான் உண்மையில அதை கேட்பேன். எதனாலனா எனக்கு டக்குன்னு இதை இவ்வளோ விஷயங்கள் நடந்ததை தாண்டி அதுக்காக கேட்கணும்னு தோணுச்சான்னா அது இல்லை. அவங்களே பிரச்சனை இருக்கு. அதான் ஏன்னா வந்த உடனே இத்தனை ஆஃபீஸ் செட்டப் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கேட்காம யாரா அந்த சோப் ப்ரொடியூசர் பொண்ணு நல்லா இருக்கே பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்க தெரியுமா? நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. ஒரு எப்பவுமே நான் ஒரு இடத்துக்கு போறோம், இன்டர்வியூ போறோம், ஷோ போறேன்னா அங்க எல்லாரும் அனலைஸ் பண்ணுவேன். அவங்கள கேட்டு இப்ப கேமரா வந்த உடனே கேட்டேன் அவங்க பேர் என்ன ப்ரோன்னாரு. அவர் எங்கிட்ட சொல்லல, அவாய்ட் பண்ணிட்டாரு. ஓகே நான் டீசெண்டா புரிஞ்சுட்டேன். அந்த பொண்ணு இந்த மாதிரி டீடைல் கேட்கறது இல்லையே, டீடைலிங் அடிப்படையில வருது. நம்ம ஒரு இடத்துக்கு எங்க போனாலும் சரி, ஒரு மேடை ஏறுறோமோ ஒரு இடத்துக்கு போறோமோ முதல்ல அங்க இருக்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். அது என்னோட இயல்பாவே இருக்கு எனக்கு. போய் சொல்றது இருக்கு.